ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் சூப் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ குக்கரில் வேக வைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்காய் நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது முருங்கைக்காயில் இருக்கிற சதையை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேக வச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முருங்கைக்காய் சதை சேர்த்துருக்கேன். ஃபில்டர் பண்ணி எடுத்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதோ 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.